மறுபடியும் ஸ்கின் லைட் க்ரீம் நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டேனா? சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி இதோட ரிசல்ட் வருதா? தென் நியூ பேக்கேஜிங் வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணி நான் இவ்வளோ வெள்ளையாயிட்டேனா? இந்த க்ரீமை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணால் தான் சைட் எஃபெக்ட்ஸ் வருது, வெயிலில் போக முடியாது. பட் இதை அண்டர் ஆர்ம்ஸ் தென் பாடியில் இருக்க ப்ரைவேட் பிளேசஸில் இருக்க பிளாக்னஸ் போக்குறதுக்கு யூஸ் பண்ணால் சைட் எஃபெக்ட்ஸ் ஆகுமா, எவ்வளோ டேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் சிவரதினி ஃப்ரம் சிஎல்எஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்கின் லைட் க்ரீமோட ரிவ்யூஸஸ் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்துட்டு. ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த க்ரீம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, பட் ரிசல்ட் நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்கின்னை லைட்டனிங் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் இது சைட் எஃபெக்ட்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் யூஸ் பண்ணட்டுமா? ஸோ எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு, ஸோ அதுலேருந்து சொல்யூஷன் எனக்கு கொடுங்க, சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிற மாதிரி. எனக்கு இன்னும் 1 மந்தில் மேரேஜ் ஆக போகுது, இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து போகிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னும் சில பேர் எனக்கு அண்டர் ஆர்ம் தென் பாடியில் எனக்கு பிளாக்னஸ் அதிகமாக இருக்குது, ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் இந்த க்ரீமை நான் யூஸ் பண்ணிக்கலாமா, யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த பிளாக்னஸ் எல்லாம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ளீஸ் எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டட் வீடியோஸ்ங்கிறனால நான் எகைன் இந்த ஸ்கின் லைட் க்ரீம் பர்ச்சேஸ் பண்ணினேன். பட் இதோட பேக்கேஜிங் நியூ மாடலாக மாற்றிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டுட்டோரியல் ஏகப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஓல்டு பேக்கேஜிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பம்ப் டைப் இருக்காது. நியூ பேக்கேஜிங்கில் இந்த மாதிரி பம்ப் டைப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் நம்மளுக்கு அதிகமாக லீக்கேஜ் ஆகாது. ஸோ ரிசல்ட் சேம் ரிசல்ட்டே தான் இருந்தது. பழைய பேக்கேஜிங்கில் இது நைட் டைம் யூஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது இந்த பேக்கேஜிங்கில் இது நைட் டைம் யூஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் அதே இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. இந்த க்ரீம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் லிங்க் மேலே ஐ கார்டு இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இடத்துல கொடுக்குறேன், இல்லைன்னா எண்ட் கார்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோ முடிஞ்சது பார்க்குறதுக்கு. ஸோ எண்ட் கார்டில் இருக்க வீடியோஸ் வேணால் கிளிக் பண்ணி பாருங்கள். இதை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னுட்டு. ஸோ இந்த க்ரீமை அண்டர் ஆர்மில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ணனால இதை எகைன் நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணினேன். ஸோ நம்மளுக்கு அண்டர் ஆர்மில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பிளாக்னஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளாக்னஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது நம்மளுக்கு. பட் அதே சமயம் இதை விட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக்னஸ் எகெயின் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வராமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பட் ஸ்கின்னை ரொம்ப லைட்டன் பண்ணுது, ஒரு மாதிரி எரிச்சல் சென்சேஷன் கொடுக்குது ஸ்வெட் ஆகிறனால. ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணும் அப்படின்னாவே அந்த மாதிரி தான் ஆகும். ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கின்னை ரொம்ப லைட்டன் பண்ணி அங்கே இருக்க பிளாக்னஸ் எல்லாம் கண்டிப்பாக போக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து சுற்றி இருக்க கருப்பு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க. நீங்கள் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது மற்ற க்ரீம்ஸோடு கம்பேர் பண்ணும்போது, அதனால் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிளாக்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் இருந்தாலும் இது அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னாலும் இதில் சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு விட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த கலரை விட அதிகமாக உங்களுக்கு பிளாக்னஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபேஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஆகும். வேறு வழியே இல்லை, எனக்கு இந்த க்ரீம் தான் பிடிச்சிருக்கு, இதுதான் குயிக்காக ரிசல்ட் கொடுக்குது, இதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த க்ரீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 30 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணவே கூடாது. 30 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்கள் பிளாக்னஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஏதாவது சில ஹோம் ரெமடிஸ் மூலயமா அந்த ஒயிட்னஸை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒயிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா எகைன் பிளாக் ஆகும். இதை விடணும் அப்படின்னாலும் சடனாக விட முடியாது, நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த க்ரீம் ஒரு 1 பம்ப் டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நான் சொல்கிறது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1 பம்பை நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப் பம்ப் இந்த க்ரீமும் ஆஃப் பம்ப் நீங்கள் மாய்ஸ்சரைசேஷனுக்காக பகல் டைமில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ லைக் ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் பாய்ஸாக இருந்தால் அப்படின்னா, அப்புறம் லாக்டோ கெலமைன் ஃபான்ஸ்
நிவியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்க க்ரீம்ஸில் வந்து உங்கள் ஸ்கின்க்கு வந்து சூட் ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க டே டைமில். ஸோ அந்த க்ரீமோட வந்து இது ஆஃப் பம்ப் அது ஆஃப் பம்ப் எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். சடனாக வந்து விடாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து விடுங்க. அந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா சைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 10 days வந்து ஆஃப் பம்ப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை மட்டும் வந்து நீங்கள் ஈவனாக வந்து உங்கள் ஸ்கின்க்கு அண்டர்ஆர்ம்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸே வந்து சொல்ல போனோம் அப்படின்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகி டேமேஜ் ஆகிடும். அந்த ஆல்ரெடி சைட் எஃபெக்ட்ஸ் வீடியோ பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸ்கின் வந்து உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது 2 லேயர் 3 லேயர் வரைக்கும் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க தோலெல்லாம் உறிஞ்சி வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஒயிட்டாக வந்து ஆவீங்க. அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். பட் அந்த ஒயிட்னஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த க்ரீம் வந்து 30 daysக்கு மேலேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சன்லைட்டில் வந்து உங்களால் போகவே முடியாது. இது ஒன்லி வந்து நைட் டைம் யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த ஸ்கின் லைட் க்ரீம் ஓகேங்களா. ஸோ நைட் டைம் யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் வந்துட்டு நீங்கள் பகலில் வந்து சூரிய வெளிச்சத்தில் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆகும். உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எரிச்சல் கொடுக்கும், நல்லா தோல் எரியும், ரெட் கலர் பிம்பிள்ஸ் வரும். ஐப்ரோஸ் எடுக்க நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பார்லர் போனீங்க அப்படின்னா எடுக்கவே முடியாது, ரொம்ப பெயினாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெள்ளை ஆகுறீங்களோ ஒரு 10 நாளில் ஸோ அதே அளவுக்கு வருஷ கணக்கில் நீங்கள் வந்து சைட் எஃபெக்ட்ஸில் வந்து மாட்டிப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற க்ரீம்ஸ் தான். எந்த பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்குக்கு அண்டர்ஆர்முக்கு ப்ரைவேட் பிளேசஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டவங்களுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க வேறு வழியே இல்லை அப்படின்னாலும் ஸோ 30 days வரைக்கும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒயிட்டனிங் ஆக்குது. நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இது 2 பம்ப் வந்து வாங்கி ஒரு பம்ப் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அண்டர்ஆர்ம்ஸில். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்கின்னை வந்துட்டு அந்த பிளேசஸில் வந்து ஒயிட்டனிங் கொடுக்குது, கண்டிப்பாக ஒயிட்டனிங் ஆக்குது, ஸ்வெட்டிங் ஸ்மெல் வந்து கொள்ளுது. ஸோ அதனால வந்து 30 days வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில ஹோம் ரெமடிஸ் மூலிமா வந்துட்டு அந்த கலரை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் காலில் வர தொட சந்தில் இருக்க பிளாக்னஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் நடக்கவே முடியாது, ரொம்ப எரிச்சல் சென்சேஷன் கொடுக்குது. நீங்கள் டெய்லி வந்து லெகின் ஜெகின் அந்த மாதிரி நைட் ஷூட்ஸ் வந்து நம்ம ட்ரௌசர்ஸ் மாதிரி வேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த லைட்டனிங் கொடுத்துட்டு இதை ஸ்கின் லைட்டாக இருக்கிறனால தோல் உரியறனால வந்து உங்களுக்கு காலில் யூஸ் பண்ணும்போது நடக்க முடியறதில்ல. ஸோ அது ஒரு மெயினான ரீசன். நீங்கள் வந்து இப்போ வெளியே வெயில போகிறதே இல்லை அப்படிங்கிறனால வந்து நீங்கள் இந்த டைம் கூட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டைமில். பட் அந்த ஒயிட்டனிங் வந்து ஆனதுக்கப்புறம் பிளாக்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒயிட்டனிங் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏதாவது ஹோம் ரெமடிஸ் கடலை மாவு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஹோம் ரெமடிஸ் வீடியோஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஏதாவது கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பட் வந்து இதை 30 daysக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். இதோட நியூ பேக்கேஜிங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க கிளியர் கட்டாக எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் பழைய பேக்கேஜிங்கை விட. ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து இதோட பேக்கேஜிங்கும் வந்து காட்டுறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகும். ப்ரைவேட் பிளேசஸ்க்கும் தென் அண்டர்ஆர்ம்ஸ்க்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்க பிளாக்னஸை கண்டிப்பாக இது போக்குது, நான் இல்லைன்னு மட்டும் சொல்லலை. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இது ஒரு 30 days வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹோம் ரெமடிஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். பட் இதை ரெகுலராக யூஸாக வந்து எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்காக தான் ஒரு பம்ப் வந்து ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இது செகண்ட் பம்ப் வந்து வாங்கின ரிவ்யூஸ்க்கு காட்டணும் ஃபுல் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா இருக்குது, ஒயிட்டனிங் கொடுக்கு. மற்ற க்ரீம்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது சீக்கிரம் ஒயிட்டனிங் கொடுக்குது, அது இல்லைன்னு வந்து மறுக்க முடியாது. அதே சமயத்தில் இது சைட் எஃபெக்ட்ஸும் வந்து கொடுக்கும். அதை மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வீடியோவும் இருக்கும் நம்ம சேனலில். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஹோம் ரெமடி வீடியோ ரெகுலராக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு கோகனட் ஆயில் ஃபேஸில் யூஸ் பண்ணி உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகேங்களா. நான் வந்து இந்த க்ரீம் கரண்ட்டாக எல்லாம் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணவே இல்லை. நான் வந்து காலேஜ் டைம்ஸில் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ணனால இந்த அண்டர்ஆர்ம்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து வாங்கியிருக்கேன். ஃபேஸ்க்கெல்லாம் நான் அப்ளை பண்ணல, நெக்கு கூட ஒரு 2 days அப்ளை பண்ணேன் இந்த இடத்துல பிளாக்னஸ் இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பட் ஃபேஸ்க்கு மட்டும் இதை டச் பண்ணவே பண்ணாதீங்க, பயங்கரமான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அண்டர்ஆர்ம்ஸ் தென் வந்து நெக் ப்ரைவேட் பிளேசஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். பட் நான் சொல்கிற வரைக்கும் இது ரிஸ்க்கு தான், வேறு வழி இல்லை. இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம் தான். பட் யூஸ் பண்ணால் அண்டர்ஆர்ம்ஸ்க்கு மட்டும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன்.
பிளாக்னஸ் போக்குச்சு. பட் அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப எரிச்சல் கொடுக்குற மாதிரி இருந்தது. நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கையில் வாஷ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கே வந்து உங்களால் முடியாத மாதிரி தோல் வந்து லைட்டனாக ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதுதான் வந்து இப்போ இதோட ரிவ்யூ. அண்டர்ஆர்ம்க்கு வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னா எரிச்சல் கொடுக்குது, பட் லைட்டன் பண்ணுது, அவ்வளோதான். ஓகேங்களா, பட் நியூ பேக்கேஜிங்க்கும் பழசுக்கும் வந்து எதுவும் பெருசாக டிஃப்ரென்சஸ் இருக்க மாதிரி தெரியல. ஸ்கின் லைட் க்ரீமோட நியூ பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. சேம் அதே பேட்டர்னில் தான் இருந்தது. பட் சைடில் மட்டும் வந்துட்டு ஓல்டு பேக் நியூ பேக்குன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் பம்ப் டியூப் பேக் இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஒன்லி நைட் டைம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பேக்கேஜிங்லேயே. ஓல்டு பேக்கேஜிங்கில் அந்த ஒரு வேர்டு வந்து இருக்காது. அது உள்ளே இருக்க அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்க ஸ்வீட்டில் மட்டும்தான் இருக்கும். பட் இதில் வந்து பேக்கேஜிங் அவுட் சைட்லேயே வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 247. மேனுஃபேக்சரிங் டேட்ஸ்லேருந்து 2 years வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 25 கிராம் வந்து நம்மளுக்கு 247க்கு கிடைக்குது. இதோட 15 கிராம் வந்து நான் 167 ஆர் 180 சம்திங்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி வந்து இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணது 15 கிராம் வாங்கி யூஸ் பண்ணேன். இது செகண்ட் டைம் இந்த 25 கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உள்ளே இருந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலும் சேம் அதே பேக்கேஜிங் தான் வந்து இருக்குது. பட் க்யூட்டாக வந்து டாட்டாக வந்து மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் வச்சுட்டு இந்த நம்மளுக்கு மூன் வந்து இருக்க மாதிரி இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள், அழகாக வந்து இருக்குது பேக்கேஜிங் வைஸ். பட் இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கின்னை கண்டிப்பாக வந்து ஒயிட்டன் பண்ணுது. அது இல்லைன்னு மட்டும் சொல்லலை. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஆர்ம்ஸ் ப்ரைவேட் பிளேசஸில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த எரிச்சல் சென்சேஷனெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக தான் வந்து இருக்கும். நான் வந்து இந்த க்ரீமை கரண்ட்டாக வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணவே கிடையாது. இதை நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த க்ரீமை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணதை விட்டுட்டு. ஸோ இப்போ வந்து அந்த டார்க் நெக்குக்கும் அண்டர்ஆர்ம்ஸ்க்கும் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக வாங்கினது தான். ஓகேங்களா, ஸோ ஃபேஸ்க்கு வந்து நான் ட்ரை பண்ணலை. என்னோடய ஃபேஸ் வந்து நேச்சுரலாக இருக்க கலரில் தான் வந்து இப்போ இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். நீங்களும் வந்து ஃபேஸ்க்கு ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க அண்டர்ஆர்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு, யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து எடுத்தது தான். இந்த க்ரீம் பாக்ஸ்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட்லேயே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். எபோவ் 4 வீக்ஸுக்கு மேலே வந்து இதை யூஸ் பண்ண வேண்டாம், நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து 30 நாளுக்கு மேலே வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நைட் டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் யோசிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுங்கள். பை.